என் அப்பா பேரு உங்களுக்கு எப்படி ஆண்டி தெரியும்? யாரு? பாஸ்கரா? ஆமாங்க, நம்ம பாஸ்கர் தான். ஐயோ, மாமா அத்தை இப்படி கோச்சிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. டேய், அவ என் மடியில தானே உட்கார்ந்தா. நானே அவளை எதுவும் சொல்லல. நீ எதுக்காக அவளை கை நீட்டி அடிச்ச? யோ, என் வாயை புடுங்காத. தூரமா உட்கார்ந்திருக்கேன், அடிக்க மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? இப்ப பந்தன வெச்சுக்கோ. இது பாருங்க, அத்தையும் மாமாவும் இத்தனை நாள் இல்லாத புது உறவு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசி அப்புறம் அது அவங்க காதுல விழுந்துச்சுன்னா தேவையில்லாம நம்ம வீட்டுல தான் பிரச்சனை. உருவத்துல நான் என் தம்பி தாமா பாக்குறேன். நீ மட்டும் என் கண்ணுல முன்னாடியே பட்டிருந்தா நான் பெத்த பசங்கள்ல யாராவது ஒருத்தனை உனக்கு கட்டி கொடுத்திருப்ப. நிஜமாதாமா சொல்றேன். பாரு, எனக்கு அழுகையா வருது. ஆண்டி, ஹோல்ட் ஆன் ஆண்டி. அழாதீங்க ப்ளீஸ். கண்ணு தொடச்சுக்கோங்க. நான் தான் வந்துட்டேன்ல. சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் கண்ணீர் விடுறதா இந்த மண்ணோட வழக்கம்மா. அங்கிள், எனக்கும் அந்த உணர்வு இருக்கு. அதான் கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு மருதமலை கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆண்டி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் உன் கையால கொடுமா. எடுத்துக்கோங்க. வெற்றி, எடுத்துக்கோங்க. மது, நீ இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. சின்னதா ஒரு மனக்கசப்பு வந்தாலே முகத்திலேயும் முழிக்க மாட்டேன்னு உறவை முடிச்சுக்கிற இந்த உலகத்துல நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க. இங்க பாரு, இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு தெரிஞ்சதுனாலதான் நீ இங்க வந்திருப்பேன்னு நினைக்கல. இதுதான் உன்னோட இயல்பா இருக்கணும். நான் கூட அன்னைக்கு உங்ககிட்ட சாரி கேட்கல. நடந்த பிரச்சனைக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல. ரொம்ப சாரி மது. ஐயோ, நான் அது அன்னைக்கே மறந்துட்டேன். மறந்தத நீங்க ஏன் ரிமைண்ட் பண்றீங்க? காரணம் இருக்கு மது. உன்ன மாதிரி எதையுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போற பக்குவம் இங்க யாருக்குமே இல்ல. தப்பு செஞ்சதுக்காக வெக்கப்பட்டு ஒதுங்குவாங்களே தவிர தைரியமா வந்து சாரி கேட்க மாட்டாங்க. அங்க பாரு, தேன்மொழி அக்கா எப்படி ஒதுங்கி நிக்கிறாங்கன்னு. அக்கா, வந்து இவகிட்ட பேசுங்க. அக்கா, பழசெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்கலாம். வாங்க போய் பேசுங்க. வாங்கன்னு சொல்றேன். வாங்க. இப்படி தயங்கி நின்னா சரியாயிடுமா சொல்லுங்க? பேசுங்கக்கா இவகிட்ட. நான் மட்டும் ஒதுங்கி நிக்கல. அங்க பாரு, அங்க பாரு. அனு, அனு அவ கூட ஒதுங்கி தான் நிக்கிறா. அனு, இங்க வா. வான்னு சொல்றேன்ல. எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டம்? இனிமே யாருக்கும் எந்த மன கஷ்டமும் வேண்டாம். சரியா? பேசு. இவ இங்க தானே இருக்க போற. லட்சுமி, இப்படி வாயே. நானே மது கிட்ட பேசணும்னு இருந்தேன். நீ ஏன் பேச வச்சுட்ட? மது, சாரி மது. மது, நாங்க சண்டை போட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காது என்ன? நான் அக்கா மாதிரி என்ன? ஏய், இந்த புடவை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ, செயின் எங்க வாங்கின? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த ஜிம்முக்கு எப்படி செட்டா வாங்கியா தனியா வாங்கியா? கம்மல் கொடை மாதிரி இருக்கு. நாங்களே பேசி உன் நேரத்துக்கு இந்த புடவை அழகா இருக்கு மது. அடுத்த வாட்டி பாம்பேக்கு போகும்போது எனக்கு இதே மாதிரி வாங்கிட்டு வா. போதும் போதும். இந்த சந்தோஷம் என்னைக்குமே நமக்கு வேணும். மது, இனிமே நீ எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்? இந்த வீட்லயே வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும். என்ன, சரியா? நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அதை மறக்க முடியும்? ரொம்ப சந்தோஷமா. மேல உனக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணி வைக்க சொல்லிருக்கேன். அனு, இவள அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் காட்டு. என்ன, நீ போமா. வரேன். வெற்றி, நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு மதுவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாம்பேல தானே வாங்கின? ஆமா, இப்போ எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி. எனக்கு இந்த மாதிரி வளையல் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் வா. வரேன்.
லட்சுமி, இவ தேன் அடிச்சத மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா, அவ திரும்பி பார்க்காம போனா அவ மனசுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஓ, அப்படிங்கிற? பாருங்க. லட்சுமி பாத்தியா, திரும்பி பார்த்தாளா? அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே அவ வேற எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்ப இதெல்லாத்தையும் நினைச்சு நீங்க குழப்பிக்காதீங்க. சரி லட்சுமி, பாப்போம். எதுக்கு சாதம் போட்ட? பாயசம் கொடுக்கணும்ல. சரி, நீங்க கொடுங்க அத்தை. என் பொண்டாட்டி பாயசம் வச்சா ஊரே மணக்கும்ல. இந்த அம்மா. Thank you. Wow, auntie, amazing, superb, really very superb. இதையதான் உன்னை பார்த்து நானும் சொல்ல நினைக்கிறேன். நிஜமா ஆண்டி? மாம்ஸ், டேஸ்ட் பண்ணாம எப்படி சொல்றீங்க? அது வந்துமா, என் வீட்டுக்காரு மோப்பம் புடிச்சு டேஸ்ட் சொல்லிடுவாரு இல்லங்க. வாவ், really great nose moms. ஏய், எதுக்குடி என் காலை மிதிச்ச? ஓ, மைண்ட் வைஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். கேட்டுடுச்சா? முறிச்சிருவேன். சாப்பிடுங்க. சட்னி போட்டுமா? ஹாய் மது. மது, மது. ஆண்டி, where is Vetri dear? டியரா? Vetri dear ஆண்டி. ஏமா, எதுவா இருந்தாலும் தமிழ்ல சொல்லுமா. ஓ, I'm really sorry ஆண்டி. வெற்றி எங்க? ஓ, வெற்றியா? வெற்றி இப்பதான் சாப்பிட உட்காந்தாம்மா. ஏதோ போன் வந்துச்சா, வெளியில பேச போயிருக்கா. ஓகே. Phone? Where's my phone? அர்ஜுன், அர்ஜுன் இங்க என்ன பண்ற? ஆண்டி ரூம்குள்ள வரக்கூடாது, வா. அர்ஜுன் வான்னு சொல்றேன்ல. மது. Shit. One second, please. என்னம்மா? இந்த phone எடுத்துட்டு வந்து. சரி. மது, என்ன பண்ணிட்டு இருக்க? மது, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்? மது, மது. ஏய், ஃபோன் வந்திருக்கு. ஓகே. இல்ல, குழந்தை ஏதோ ஃபோன் பண்ணலையே, செக் பண்ணு. இல்ல அவங்கள கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் கீழே போறேன். ஹலோ மது. ஹாய் ப்ரோ, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த லேண்ட் இனிமே நம்ம கைக்கு தான். You don't worry, I'll call you back. ஓகே ஓகே. Thank God. ஃபோன் லக்ஷ்மி கைக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் அவ்வளவுதான். என்னன்னு பார்க்கலாம், வா.
ஆ சொல்லுமா, எதை என்கிட்ட பேசணும்னு சொன்னில, என்ன விஷயம் சொல்லு. Yeah, uncle. It's something important. I need some clarifications. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. No, வள்ளியம்மா, uncle. I said மது it's very சொல்றது ஏதாவது important. புரிஞ்சுதா? ஒண்ணும் புரியலைங்க. லட்சுமி, லட்சுமி. மாமா இருங்க ஏம்மா? இருங்க இருங்க. நானே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மீன் நானே விளக்கமா சொல்றேன். அம்மா என்ன கூப்பிட்டீங்க? லக்ஷ்மி, நான் பேசுறது மாமாக்கு புரியலன்னா நீங்க வேணா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. என்னங்க நீங்களே நல்லா தானே தமிழ் பேசுறீங்க, நீங்க தமிழ்லயே சொல்லுங்க, மாமாக்கு புரியும். ஓகே. ஆக்சுவலி மாமா, ஆ? இந்த கிரீன்லேண்ட் ப்ராஜெக்ட்காக நான் ஒரு பிளான் சப்மிட் பண்ணிருந்தேன். எங்க கம்பெனி அதுக்காக 5C வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாரா இருக்காங்க. பைசியா? என்னம்மா சொல்லுது? மாமா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு 5 கோடி வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்காங்களாம். ஓ, 5 கோடி ரூபாயா? அதுக்காக இந்த கிராமத்தோட 50% லேண்டோட பவர் ஆஃப் அட்டார்னி, ஐ மீன் இந்த வில்லேஜோட வளர்ச்சிக்காக நாங்க செய்ய போற வேலையில எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்க கையில ஒரு சின்ன ஹோல்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? புரியல மாமா. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த கிராமத்துல உங்களுக்கு சொந்தமா எவ்வளவு இடம் இருக்கு? அது ஒரு 70% லேண்ட் நம்மளோட தான். Thank God. அப்போ நம்ம நிலத்தோட பவர் ஆஃப் அட்டார்னி கிடைச்சா கூட போதுமே. இந்த வில்லேஜ் எங்கேயோ கொண்டு போயிடலாம். Do you like it? மாமா நம்ம சொத்தோட பவர் ஆஃப் அட்டார்னி வேணுமா? அப்பதான் ஏதோ பிளான் சொல்றாங்கல்ல, அதை செய்ய முடியுமா? No, no. Not for me. இந்த வில்லேஜ்காக முடியுமா? இந்த கிராமத்தோட வளர்ச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேமா. சம்பந்தி, அதுக்காக உங்க சொத்தெல்லாம் பவர் ஆஃப் அட்டார்னியா எழுதி கொடுக்க போறீங்களா? அப்படி எழுதி கொடுத்துதான் எங்க ஊர் மச்சு வீட்டுக்கார இப்ப ஓலை குடிசையில ஒண்டி கிடக்குறான். மாமா எனக்கும் இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு. வாட்? என்ன டவுட்? இல்ல, கிராமத்தை தத்தெடுக்கிறதுக்கு தானே வந்தீங்க, அதுக்கு எதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி? ஏம்மா லட்சுமி, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. என் மேல டவுட் வருதா மாமா? அத்த, என்ன இதெல்லாம்? என்னங்க, அவ என் தம்பி பொண்ணு. ஏம்மா எதுக்கு பிரச்சனை? நம்ம லாயர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டே பண்ணிடலாம். டேய் தங்கவேலு, பா இங்க வாடா. வா உட்கார். சொல்லுங்கப்பா. நம்ம லாயருக்கு ஒரு போனை போட்டு கொடு. போடு. ஹலோ, சொல்லுங்க தங்கவேலு. ஒரு நிமிஷம், அப்பா பேசணுமா? கொடுங்க. இந்தாங்கப்பா. வைக்கலாமா? என்னது பவர் ஆஃப் அட்டார்னியா? அப்படியெல்லாம் எதுவும் எழுதி கொடுத்துறாதீங்க. இல்லங்க, கேட்டு வந்திருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க. யாரா இருந்தாலும் கொடுக்காதீங்க. சரிங்க, இதெல்லாம் போன்ல பேசினா சரியா வராது. நாளைக்கு நீங்க நேர்ல வாங்க, பேசிக்குவோம். சரி, நான் வர வரைக்கும் எதுலயும் கையெழுத்து போடாதீங்க. சரி சரி சரிங்க. சரி வாங்க. அம்மா, நாளைக்கு லாயர் வர்றாங்களாம். அவங்ககிட்ட கேட்டுட்டு உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவோம். சரிம்மா, எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாச்சுமா, நான் கிளம்புறேன். சரிங்க. பாப்போம். அதான் சொல்லிட்டாருல்லம்மா, நாளைக்கு லாயரம்மா வந்துட்டோம், எல்லாம் பேசிடலாம். ஓகே ஆண்டி.
எக்ஸ்கியூஸ் மீ. வாடி போலாம். இதெல்லாம் போன்ல பேசினா சரியா வராது. நாளைக்கு நீங்க நேர்ல வாங்க, பேசிக்குவோம். நாளைக்கு லாயர் வர்றாங்களா, அவங்ககிட்ட கேட்டுட்டு உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவோம். மது, ஏமா தூக்கம் வரலையா? ஆமா ஆண்டி, ஏமா மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு அங்கிள். என்ன ஓடிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அங்கிள், நான் இந்த வில்லேஜுக்கு வரும்போது என் மைண்ட்குள்ள எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல. உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடும்னு நினைச்சேன். பட் பவரா பட்ட நீ கேட்ட உடனே லாயருக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன்னு வருத்தப்படுறியாமா நீ? நோனோ, உன் வாய்தாமா அப்படி சொல்லுது. மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியுமா. தம்பி பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப நம்பிக்கை இல்லாம லாயரை கூப்பிடுறோமேன்னு யோசிக்கிறல்ல? ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. அதேதாம்மா, அது எல்லாத்தையும் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. நீ கேட்ட உடனே பவராப்பட்ட நீ கொடுத்திருந்தா நம்ம பயலுகள்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு குத்தி காட்டி பேசுவானுங்க. நாளைக்கு லாயர் வந்து உங்ககிட்ட விசாரிப்பாங்கல்ல, லாயருக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லிட்டு போ. அப்ப நீ என்ன பண்ண போறன்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கல்ல. அதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. ஆனா என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. நாளைக்கு லாயர் வந்ததுக்கு அப்புறம் உன்னை எல்லாரும் பாராட்ட தான் போறாங்க. மது, நீ போய் நிம்மதியா படுமா. இல்ல ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க. இல்ல மது, நீ போய் தூங்கு. நாங்க போய்க்கிறோம். நாம சொன்ன அவ கேட்க மாட்டாமா. என்ன ஆச்சரியம்னா, இந்த சின்ன வயசுலயே ஊரு உலகத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணணும்னு துடியா துடிக்குது பாரு. நம்ம பசங்களோட மரம் மண்டைக்கு தான் இது புரியவே இல்லை. ஆனா நாளைக்கு லாயர் வந்ததுக்கு அப்புறம் அவனுங்க எல்லாருக்குமே புரியும். உனக்கு எதிர்காலத்துல இந்த கிராமத்துல ஒரு சிலையே நாங்க வைக்க போறோம் பாரு. வாமா, முடிஞ்சா உனக்கு சேர்த்தாவா. சூடா ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் ஆண்டி, நீங்க போய் தூங்குங்க, போங்க. நீ போய் படுத்துக்கோ. ஓகே. அந்த லாயர் நல்லவளா கெட்டவளா, அவ யாரு, என்ன கேரக்டர்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமே. எப்படி